நீ என்ன வாச்சாலும் இங்க கூட கை தட்டாரு வந்து அதுங்க வாட்சியில கை தட்டினாங்களா? இப்ப நம்ம குடுக்குற குடுல பாருங்க தன்னால கிளம்புவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவரத்து போக வேண்டும். நான் வந்துட்டேன். அப்பா வந்து கண்ணிக்கத்தமா காவல் பார்க்க சொல்லிக்கா வருமேனே. காவலுக்கு போனா நாங்க எல்லாரும் முடிவு பண்ணி வந்திருக்கோம். காவலுக்கு நீங்க இதை வரீங்களா? காவலுக்கா? எங்க மாமியார நான் உன்னை கேட்ட கோச்சிக்க மாட்டேல. எங்கே வந்து தொலை செருப்படுத்த அடிச்சாலும் வந்து தொலைய மாட்டாங்க. எங்க போற நீ? எப்ப காவலுக்கு? அண்ணன் கூப்பிடுறாங்க. பாடிய பாடலை பாராட்டி அருமையனார் முதுநிலைப்பட்டியை சேர்ந்த புதுநெல்லிப்பட்டியை சேர்ந்த அருமையனார் கப்பலூர் முருகனா கப்பல் முருகன் அண்ணார் அவர்கள் 101 அன்பளிப்பு கொடுத்து அன்பு அண்ணார்களுக்கு நன்றி. நன்றி நன்றி அருமையனாருக்கு நன்றி. அப்புறம் மாமியார பயமா இருக்குதியா? ஏன் ஒருத்தர் வந்தாரு, இந்த தோவை எங்கிட்டு தூக்குனாரு, இந்த தோவை எங்கிட்டு தூக்குனாரு. நான் பெருசா எடுக்க போறாருன்னு நினைச்சேன். 20 ரூபாய்க்கு மேல வரல. அண்ணன் வேட்டி இப்படி இப்படிங்கிறாரு, இப்படி இப்படிங்கிற ஒருவேளை வேட்டிக்குள்ள வந்து எது எடுக்க போறாருன்னு பார்த்தேன். சரி வரல. பயமா இருக்குதுப்பா. நான் என்ன சொல்றேன்னா எந்த நேரத்துல எது கிளம்புன்னு தெரியாம. சரி அதெல்லாம் விடுங்க மாமியார. இப்ப எங்க போறேன்னு சொன்னீங்க? காவல். காவல் காட்டுக்கு. நான் உன்னை கேட்ட கோச்ச மாட்டேங்கல. அதுதான் நான் சொல்லிட்டு வந்து தொலைய மாட்டேங்குது. வந்து தொலைய மாட்டேங்குது. எங்க மாமியார காட்டுக்கு காவலுக்கு போறீங்க. காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரியா நீ வந்திருக்க? ஏன் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரி இருக்கு. ஐயோ வெக்கமே. இதுதான் உங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட்டா? இல்ல ஃபர்ஸ்ட் நைட் போற மாதிரியே வந்திருக்கீங்களே. உண்மையுமே என்னமோ சொல்றீங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி. ஆமா ஆமா நீங்க வந்தாலும் அப்படியே 108 டிகிரி நிப்பாட்டி போடுவீங்க. வேலையை போறியா? சலசலசல் இருக்கு. காவலுக்கு போன வந்து உங்களே பாக்கல. லா 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 உங்க பாட்டு பாடலையா? இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா, கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள், இங்கே அந்த விண்ணிலா.
வசந்த மாளிகை ஒரு வசந்த மாளிகை ஒரு வசந்த என்ன ஒரு வஞ்சக இருக்கட்டும் இருக்கட்டும். கைத்தட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கை தட்டாம என்னையவே பார்த்துட்டு இருந்த கன்னத்துல கை வைத்திருந்த குருன்னு பார்த்திருந்த அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நான் வந்து தோழியை பார்க்கணும். தோழி வாமா. வெள்ளிக்கிழமை தலைமுறையே மல்லிகை பூவ தலையில் வச்சு பாவாடைய தோச்சு செந்தட்டியில காய போட்டு விட்டு பூரு பூர்ணம் அரிக்குது. செங்கல்ல விளையாட்டு தரவா? எப்போதுமே அப்படித்தான் செஞ்சுக்கிறியோ? பெட்டிக்கார மாமா என்னவா வரையில போவா? என்ன இப்படி போட்டு கொண்டுற? நான் காட்டுக்கு போறேன் வரையில. காட்டு போதெல்லாம் இருக்கட்டும். என்னது இல்ல பாரு ஞாபகம் வருது. சத்தியமா சொல்றேன்டி அரியை, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். எத்தனை பொம்பளைய பார்த்திருப்ப? அப்படி இல்லடி, போறப்ப வரப்ப எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் என்னைக்குதான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி அப்படி குட்டியாண்டவருக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பாக்குறேன் தெரியுமா? எப்படி நெஞ்செல்லாம் மசல் மடிச்ச பொம்பளைய பாக்குறேன். நெஞ்சில மட்டும்தானே பார்த்த, கீழே பார்த்தேன்னு செத்துருவேன். ஆமா, பொம்பளை ஆசையை வரக்கூடாதுன்னு வந்து இருக்கு. எடுவட்டவன் இங்கேயே பழக்கமே தெரியாது. போடி வாடி உனக்கு உங்க அப்பா வந்துட்டு போயிட்டா நீ எனக்கெல்லாம் மயமுறையாது. நீ எல்லாம் எப்படி இதை திண்டு வளர்ந்தவன்? மொகர கடை பொம்பளை மொகரே. என்னடா நான் லோன் மாடு மாதிரி வாடி ஓடி கொடுக்க மரியாதை கட்டு போயிருவான். நீ பொம்பளை மாதிரி இருக்கு முதல்ல. என்னமோ தெரியலங்க, வெயிலுக்கு வந்த வேணை கட்டியா இல்ல பனிக்கு வந்த பனி கட்டியான்னு தெரியல. நானும் இறக்கி இறக்கிட்டே வைக்கிறது குறவழியிலே வந்து நிற்கிறது. ஆமா, டீ கடைக்காரை பால் இல்லாட்டுன்னா சொல்லி ஒரு பீச்சு கொடுத்து விடுறேன். எப்பவுமே 500 டீ கடைக்கு ஊத்துவேன்.
இன்னைக்கு ஒரு டிக்கெட் ஊத்தா மூச்சு திணறி போய் நிக்குது. ஏன் அந்த பக்கத்துல இருக்க அவ பீச்சு கொடுப்பா காலையில 2 செட்டியில வரும். என் மனசே சரியில்லை. நேத்து வச்சு வந்தேன், அவனுக்கு இத்த மக்கள் கண்ணும் கரேர்னு பாய் வரப்பேன் பட்டு கிடப்பேன் வந்தவன் இடம் தெரியாம தொப்புல விட்டு ஆட்டிட்டு போயிட்டான். அங்க வா, அங்க ஒருத்த கயர்ல சிக்கிட்டு கிடக்குறான். என் மன வயரா இருந்தாலும் சரி கயரா இருந்தாலும் சரி அடி விடாம இருந்தா சரித்தேன். ஆனா பாருங்க, விவசாயிய காதலிச்சேன். அந்த ஆளே நல்ல பெருங்கொண்ட விவசாயி ஆச்சு, நல்லபடியா குடும்பத்தை நடத்தினான்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ண தப்பா போச்சு. இல்ல 500 ஏக்கர் நஞ்சங்க அவருக்கு. 500 ஏக்கர் நஞ்ச, 500 ஏக்கர் புஞ்ச. அவன் மூஞ்சி புஞ்சை முகர புஞ்சை கடுப்பு புஞ்சை ஏத்துறானா பாத்துக்குவேன். இத்தனை புஞ்சை இருந்து நம்மளுக்கு தேவையா? அவர் விவசாயில வந்து தூக்கிக்கிட்டே வராரு. கலப்பைய நானும் தூக்குனேன்ல, சொம்புல தண்ணிய அவர் கலப்பைய சேரிஞ்ச அவதியமா வந்தா கொடுத்து கழுவ சொல்லிட்டு 2 பேரும் போய் போட்டோம்ல சாப்பாடு. அப்புறமா போய் போட்டோம் வெத்தலை வாக்கு, அப்புறமா போய் போட்டோம் வாயதெல்லாம் நீ எல்லாத்தையும். அப்புறம் கதவை தாப்பா போட சொன்னாரு. கதவை தாப்பா போட்டுவிட்டு அப்புறம் போட்டேன் பாரு. ஓ நாடகம் நல்லா இருக்கா கதையெல்லாம்? அப்ப ஆள் 2 இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போ. நீ வேற அந்த படுக்க போட்டேன். அவர் சொன்னாரு, கல்யாணம் கடவு புள்ள நாள் குடிசை, கல்யாண நாள் கடுக்கு, புள்ள நாள் எப்பவுமே அப்படித்தான் முழுங்குவியோ. சரி புடிச்சு விட்டுட்டு கை காலத்தை புடிச்சு விட்டு பக்கத்துல நானும் விரிச்சு வச்சுக்கிட்டு கிடக்குறேன். பாய் தலானியத்தை பாய் சாமத்துல அவர் சொல்றாரு, திறந்து விட வான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், விடிய போது போக்குன்னு திறந்து விடு அப்படின்னு. விட்டாதே சரியா வரும்னாரு. விடுற சொல்லிட்டு காலைல விடிஞ்சு போச்சு. ஏயா திறந்து விட கேக்குறே? அந்த ஆள் விவசாயியா இல்லையா? ஆமா. அவன் மடையை தண்ணி திறக்கிற ஞாபகத்திலேயே கனவு ஒன்று நடந்திருக்கேன். திறந்து விட்டுருவேன்னா புள்ள மசூர்லயா வராங்க. அதான் நினைச்சது அத, நான் நினைச்சது இத. இவன் சரியா வரும், இந்த புருஷன் நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு சைக்கிள் கடைக்கார பார்த்து கல்யாணம் பண்ணி. ஏன்டி அவரை பார்த்து கல்யாணம் பண்ண? அந்த மாமாவே நல்ல ஏர் அடிக்கிற மாதிரி பிசுக்குன்னு அடிப்பாரு. காத்து அடிக்கிறது. அவன் படு மோசமான கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல 2 போறேன். ஒரு மல்லிகைப்பூ அல்வா அதுதான் வாங்கிட்டு வந்தா வாங்கி வைக்கணும்ல. மல்லிகைப்பூ அல்வா அதுவும் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. இவன் வரவே எப்படி வரைய? தேப்பு கட்டை, ஒற்றை பசை, கிழிஞ்சு போன டீப்பு, கத்திரிக்கோள் எல்லாம் கொண்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எதுக்கு மாமா கொண்டு வரீங்க? தொழில மறைக்க கூடாது. எதுக்கு மாமா கொண்டு வரீங்க கேக்குறேன். அவன் எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டிடுவானா. ஐயே ஆத்தாடி நம்மள க்ளோஸ் பண்ண பாக்குறேன் மாமா, க்ளோஸ் பண்ணி புரியும் அவருக்கு அப்படின்னு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி வேற யாரா கல்யாணம் பண்ணிட்டு கொத்தனார் மாமா கல்யாணம் பண்ணேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துவாருன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாங்க. நல்லபடியா குடும்பம் நடத்த நினைச்சு அவனை கல்யாணம் யார வேணா கல்யாணம் பண்ணா கொத்தனாரை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏய் நல்ல வருமானம் படி. வேணாம் சம்பளம் அருமையான சம்பளம். அட வேணாப்பா நீ வேற. ஏண்டி அந்த எப்ப பார்த்தாலும் மட்டக்கம் போடுன்னு தெரியுறேன். வேலை அதானே. ராம்கு சிமுட்டை குளத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா. தொழில் சந்து வந்து தெரிய விட மாட்டேன், சப்புன்னு அடிச்சு முட்டடப்பா ஏத்திடுறாங்க. நல்ல கொத்தனார் வர்றே பூரா கொள்றவளா வர்றியா. இவன் சரியா வரமாட்டேன், வேற யாரை கல்யாணம் பண்ண சொல்லி டிரைவரை கல்யாணம் பண்ணேன். அவன் பாயிண்ட் வண்டி ஓட்டுறோம்னா லாங்க்ல ரொம்ப லென்த்தா ஓட்டுவேன் அவருக்கு. சரி நல்லபடியா ஓட்டுவேன் நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கேன். சரி ரோட்டை வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்து மாதிரி கிருன்னே உட்காந்துருந்தேன். ஏன்டா என்னை பார்த்தோன்னா நோக்கம் இல்லையா நீ கேக்குறியா பத்தியா சொல்றியா? எனக்கு விசில் அடிச்சா தாண்டி வண்டி கிளம்பு அப்படின்றியா? உண்மைதானே. நீ வாயில வச்சு அடிக்க வேண்டியதானே. நான் அடிச்சல்ல, கிளம்பிருச்சு வண்டி. 20, 40, 100, 110 ரூபாய் டோல் கேட்டு அடிச்சு வச்சுட்டியா? ஐயா அடே அப்பா. 4:30 மணிக்கு தொடங்கினேன் நைட்டு. சரி சாயந்தரம் 4:30 மணிக்கு தொடங்கி காலையில 4:30 மணி ஆயிடுச்சு. ஏண்டி நீ வாயில வச்சு விசிலுக்கு தான் அடிக்க வேண்டியதானே? அவன் சொல்றது என்ன விஷயம்னா 4:30 மணி ஆகி ஏன் வண்டியை நிப்பாட்டல, அவனுக்கு மறு விசில் அடிச்சாத்தே வண்டியை நிப்பாட்டுவானா. ஏன்னா இங்க ஒருத்தன் கூட தடவி கிடக்குறான் சர்ப்பத்தை குடிக்க இடம் தெரியாம. அது சொர்ண கட்ட முட்டை. உரலுக்கு சேலையை கட்டினா தூக்கி பாக்குறவே. ஆனா ஒண்ணு இங்க வந்து தூக்கி பார்த்து இறச்சுக்க அவன் செத்துரு அதை பார்த்துட்டு. அதான் சொர்ணம் இல்லையே. ஆமா எத்தனை மாமா என்னைய பார்த்துருக்கோம். அப்ப பாருங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளு என்ன 4:30 மணி ஆச்சு. சரி வண்டியை நிப்பாட்டவே இல்லை. ஏன் மாமா வண்டியை நிப்பாட்டாம ஓட்டுறேன்னு கேக்குறேன். அப்பதான் சொல்றேன்
மறு விசில் அடிச்சா தாண்டி வண்டியை நிப்பாட்டி அப்படின்னு அவனுக்கு பழக்க தோசமா. ஏண்டி உன் வாயில வச்சு அடிக்க வேண்டியதுதானே? வாயில விழுந்து அடிச்ச மணி மாதிரி எங்கிட்ட வாயில வந்து அடிக்கிறது. ஐயே 4:30 மணி அப்ப ரவுன்ஸுக்கு வந்த கூறு கப்பின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சாங்க. நல்ல வேலை. அவன் மட்டும் விசில் அடிக்கலன்னா டிரைவர் கொலைகேசியில உள்ள உயிர்ப்பான். அதுக்கு உறுதுணையா இருந்த நீயும் போயிருப்ப பாத்துக்க. அதனால சொல்றேன், ஒரு ஊர்ல அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்திருக்கா. ஒருத்தி பேரு அங்குச்சம், ஒருத்தி பேரு பங்குச்சம். இந்த அங்குச்சமும் பங்குச்சமும் என்ன செஞ்சிருக்காளுங்க, இலவு போனவளுக்கு இலவை விசாரிச்சோம். வீட்டுக்கு வந்தோம்னாலும் இருக்கானே இந்த நாதாரி முண்டையை வீட்டுக்கு முன்னாடி நடக்கிற பாவக்காய் ஆட்டையை போட பார்த்திருக்காரு. பாவக்காய் தலை தலைன்றது. இந்த பாவக்காயை பார்த்தோன்னா ஒருத்தி சொல்லியிருக்கா என்ன காயை வச்சு போடணும், ஒருத்தி புளிக்காயை வச்சு போடணும் சொல்லிட்டு பேசி விட்டு உள்ள போனவோ கூட்டத்தை சுத்தலும் பணத்தை சுத்தலும் ஏகப்பட்ட கூட்டம். அங்குச்ச ஒரு பக்கெட் உட்காந்துருக்கா, பங்குச்ச ஒரு பக்கெட் உட்காந்துருக்கா. கூட்டத்துல அவ வாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டானா பாவக்காயை புடுங்க முடியாம போய் சொல்லிட்டு ஒப்பாதி வந்து விட்டுருக்காளுங்க. அடியே அக்கா பந்தல பாவக்கா, பந்தல பாவக்கா அப்படின்னாலா. சரி, இத பார்த்து அவன அடியே அக்கா அத போகையில வாத்துக்குவோ, போகையில வாத்துக்குவோ அப்படின்னாலா. இதுக்கு புருஷனை இறக்க கொடுத்தவ பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. புருஷமான துக்கத்தோட விட்டுவிட்டு அடியேனா விதைக்கில விட்டு இருக்கு, விதைக்கில விட்டு இருக்கு, விளக்க மாறு பிஞ்சு போயிரும், விளக்க மாறு பிஞ்சு போயிரும். இதுக்கு ஒப்பு காலிருவா சொன்னாலா. அடியாக்கா 2025 உனக்கு விவரம் இல்லையே அடியாக்கா. இப்ப பாவக்காயிலையும் விதை இல்லடி, கொய்யாக்காயிலையும் விதை இல்லடி. இப்ப ஐயாவுக்கு விதை இல்லாம திருறாருடி, ஏன்னா ஊசியை போட்டு கொட்டையை எடுத்து விட்டாங்க எல்லா பழத்துலயும் அப்படின்னு இருக்காரு. அடியே அடி வா வா, அம்மா கூப்பிடலாமா? அம்மா இங்கே வா வா. ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் மனசுல என்ன இருக்கு, உன் நெஞ்சுக்குள்ளே என்ன அதுன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய துணியும் பஞ்சும் தானே சொன்னால் புரியுமா? தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சு வச்சுடு ஓன் கிண்ணம், கூந்தல் கருப்பு ஓன் குண்டியும் கருப்பு, பெட்டிக்கார பக்கத்து லைட்டா ராக்கம்மாள் ஆடியோஸ் பயலுங்க. ராக்கம்மா ஏப்பா ஏக்கம்மா ஸ்ரீ ராக்கம்மாள் ஆடியோஸ் பயலுங்க ரூபாய் 51. அன்பை பெற்ற இந்த பயல்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி அடியே காவலுக்கு போக வேண்டாம், அம்மா நிக்கிறாங்க. அம்மா பறவைகள் மழை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன, இலைமரபில் இரு கனிகளும் அங்கே அங்கே பணிந்தன, இரு கண்கள் சொல்லும் ரகசியம் நீ தெய்வம் தந்த அதிசயம். இரு பறவைகள் மழை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. மலர்களும் சாரல் தூரும் முகில்களும் தஞ்சம் காடும் மலர்களும் ஆனந்த புதுவெளியோட்டமும் ஆகாய பூந்த தேரோட்டமும் கலைமானாத பார்த்தது ரசித்தது ஓராயிரமே. இரு பறவைகள் மழை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. பூவில் பொங்கும் நிறங்களே பூக்கள் நாடும் வனங்களே, பூவில் பொங்கும் நிறங்களே பூக்கள் நாடும் வனங்களே, எங்கெங்கும் அவர் போல நான் காண்கிறேன், அங்கங்கு இதை போல அவர் காண்கிறார். அழிக்கவும் பிரிக்கவும் முடியாதம்மா. இரு பறவைகள் அழை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன, இலை மரபில் இரு கனிகளும் அங்கே அங்கே பணிந்தன, இது கண்கள் கொள்ளும் ரகசியம் நீ தெய்வம் தந்த அதிசயம். லலலாலா லாலா
பாத்தேமா. அப்பா கண்ணெடுத்து காவலுக்கு போட சொன்னாங்க. ஆனா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா. இந்த காவல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு வந்தா கொஞ்சம் ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறமா காவல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? ஆனா இவளுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருந்தா நான் ஊருக்க போய் சம்பாதிக்கணும். இனி யாரும் நம்ம ஊர்ல படுத்துக்கிட்டே சம்பாதிக்க மாட்டேன். இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத மனசு எப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். வெயிலுக்கு வேணா கட்டி வந்த மாதிரி அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு எப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா? பெண்களுக்கு ஓயாத வேலை அந்த மாறாப்ப இழுத்து விடுறதாண்டி பெண்களுக்கு ஓயாத வேலை. எதையுமே மூடி வைக்க கூடாதுமா. மூடி வச்சா அவசர அடிக்கும், பூசணம் பூத்து போயிடும். அதனால திறந்து விட்டா முறைய பாரு. சில பொருள்லாம் மூடி வைக்கிற வரைக்கும் தாண்டி அதுக்கெல்லாம் பெருமை. உப்பு ஜாடி இருக்கே அதை மூடி வைக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பெருமை இல்லையா? அது திறந்து போட்டோம்னா என்ன ஆகும்? நீத்து போன மாதிரி ஈரப்பழம் வந்துடும். இல்லம்மா மூடி வச்சா என்னமோ இருக்குன்னு 15 வயசு சுத்திக்கிட்டு தெரியுங்க. இப்படி தெரிஞ்சு அட்டா இதுதானே இருக்கு அப்படின்ட்டு போயிருவியா? ஏன் உண்மையிலே பொம்பளை தானே நீ? உன்னை பார்த்தா எனக்கே பொம்பளை மாதிரியே தெரியலேடி. ஆமா வேற ஆத்தாலாம் உன்னை பார்த்து சிரிக்குது. ஆமா இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கரெக்டா சொல்லுமா? பிந்தி நாக்கிறதுல அடியா தாடி வந்து வந்து போவதென்ன கட்டு வரும் பூக்கள் ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டு தறி காலி கண்ணை குட்டி ஆணி தொட்டு தொட்டு சென்னை பேச தூக்க கட்டு போனே பொன்மானே அடியாத்தாடி இன மனசில் இருக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அளவந்த மனசில் அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும்
யாரோ அடியாத்தாடி இள மனசு நெருங்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரே வரட்டும் இந்தர் மட்டும் வைங்க. புதுப்பட்டியை தாண்டி போயிடுச்சு நம்ம ஊருக்கு மட்டும் வைங்க போங்க. ஹலோ ஹலோ ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சாலோலமே ஆலோலா ஆலோலா ஆலோலம் சாலோலமே ஆலோலம் எந்த பறவையுமே போகாம அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஏன் அருமையினார் மாவடிப்பட்டியைச் சேர்ந்த முத்து மற்றும் பூசாரி அவர்கள் இணைந்து ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. ஏன்டி எந்த பறவையும் போகாம அப்படியே இருக்கு? என்ன காரணம்? ஆமா, ஒரு வரவோட ஒண்ணுக்கு போகலைன்னா ஏய், ஒரே பாரு, ஒரு பறவை கூட இந்த இடத்தை விட்டு போகலையே, என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்க கூடாது. கந்தன் குறை இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு காவல் பாப்போம். அம்பட்டு ஞான பறவை இனிமே என்ன நடக்குது ஆமா, அப்படி அப்படிங்கிறத பாக்குறவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துக்கு தவமுனிவர் இந்த ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாரா இருந்தா என்னைய கூப்பிடுங்க. இல்லம்மா, அப்படி யாராவது வந்து அவங்க காலில் வந்து செருப்ப கலாச்சிக்கிறோம். திருட்டு புத்தி உன்னை விட்டு போகுதாடி? அப்படியே களவாண்டு வைக்கிறியே. களவாடுறதா களவாடுற, ரெண்டு செருப்பையும் சேர்த்து களவாட வேண்டியதுனே. ஒத்த செருப்பா எடுத்து எடுத்து ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. சோடிய பூரா கண்டுபிடிச்சு போடுறாங்க. அதனால போலாமா? சோ இதுதான் பொம்பளை விஷயமே போடக்கூடாது. பெட்டிக்காரு என்னமா வரவா மாமா? போயிட்டாரு மாமா.